மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அவளை போய் கெட்டவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோமே. அவங்களே தன்னை கெட்டவங்கன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா அவங்க பேசினதெல்லாம் ஒரு விதத்துல நியாயமா தான் இருக்கத்த. காயத்ரி இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குமாரண்ணா கூட மனசு மாறுவார்னு நினைக்கிறேன். காயத்ரி மனசு மாறியாச்சு. ஆனா பிரகாஷனாவும் சத்யானியும் தான் கலான்னு சத்தியகலாவே புடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாறிடும்டா, நீ சும்மா இரு. அண்ணி, அண்ணா வந்திருக்காங்க. வாங்க பிரகாஷ்னா. வாங்க பிரகாஷ், வாங்க உள்ள வாங்க. வாங்க வணக்கம். உட்காருங்க. வாங்க. இன்னைக்கு காயத்ரி பேசினதுல மனமாற்றம் வந்திருக்குமே. என் பிரச்சனையே அந்த காயத்ரி தான். இப்ப அவங்களே மனசு மாறினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பிரகாஷ்? குமார், என்ன மன்னிச்சிருங்க. காயத்ரியை நினைச்சுதான் நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தேன். அப்ப அந்த மன உளைச்சல்னாலதான் நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல என்னடா? அந்த காயத்ரி மனசு மாதிரி உங்களை சேர்த்து வைக்க பாடுபடுறா. இப்போ அகிலா அண்ணியும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இதுக்கு மேல யோசிக்கணுமா? சட்டுன்னு அண்ணியை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புற வழியை பாரு. அதெல்லாம் சரிதான். ஆனா டேய், நான் கொஞ்சம் யோசிக்கணும்டா. இதுக்கு மேல என்னத்தை யோசிக்க போற? அண்ணி, இவ எப்பவுமே இப்படிதான் விளக்கட மாதிரி வளவள குழகுழன்னு பேசுவான். நீங்க கிளம்புங்க, போலாம். அண்ணா, எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு. என்ன அப்ஜெக்ஷன்? காயத்ரி ஒரு பிரச்சனையா இருந்தாங்க, இப்போ அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஆனா அண்ணியோட இன்னொரு பிரச்சனை அப்படியே தானே இருக்கு. இன்னொரு பிரச்சனையா? ஆமா, அண்ணி எவ்வளவு கோவத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அதுக்கு காரணம் யாரு? அந்த கலா தானே. வந்த வீட்டுல தான் வேலையை மட்டும் பார்க்காம எல்லா விஷயத்திலயும் அவங்க மூக்கு நுழைச்சதா இப்ப இவ்வளவு பிரச்சனையும். சத்யகலா கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. எல்லா விஷயத்திலயும் படப்படன்னு பேசுற சுபாவம். இனிமே அண்ணியோட விஷயத்துல வாயே திறக்க மாட்டா. போதுமா? அது எப்படி? அவங்க அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எதையாவது பேசி வம்பு இழுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களை என்ன செய்ய போறீங்க? டேய், கலா வந்து இங்க சொன்னாலா இல்லையா? அகிலா அந்த வீட்டுக்கு வராங்கன்னா நான் வேணா சத்யா அம்மா வீட்டுல போய் தங்கிக்கிறேன்னு சொன்னான்ல. அதுக்கப்புறமும் வேண்டாத வம்பு உனக்கு எதுக்கு? கலா இப்ப இங்க வந்தா என்னாச்சு? உனக்கு தெரியாதாப்பா? குமார் தம்பி வெளியூர் போயிருந்தப்போ கலா இங்க வந்து சமாதானம் பேசினா. அன்னைக்கே அகிலாவை சமாதானப்படுத்திட்டா. நான் வேணா சத்யாமா வீட்டுல போய் தங்கிக்கிறேன், நானும் சத்யா மாதிரி அவங்களுக்கு ஒரு பொண்ணு தானேன்னு சொன்னா. சமாதானம் பண்றதுக்காக குமார் தம்பிக்கு கூட போன் பண்ணாளே. தம்பி, நீங்க வீட்டுல விஷயத்த சொல்லலையா? கம்பெனி விஷயமா நான் காயத்ரி கூட ஈரோடு போயிருந்தப்போ கலா எனக்கு ஃபோன் பண்ணி பேசினா. அன்னைக்கு நான் மூட் அவுட்ல இருந்தேன். அதான் திட்டிட்டு ஃபோனை வச்சிட்டேன். அதான் கலாவே வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் அகிலானி அந்த வீட்டுக்கு வரப்ப கலாவை சத்யானி அம்மா வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதானே? ரவி, உனக்கு கலாவை பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான். அவ சத்யாவோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, எங்க 2 பேரோட வாழ்க்கையை காப்பாத்தினவ. எங்களுக்காக அவ புருஷனையே இழந்திருக்கா. அவளை அனாதையை அனுப்பிட முடியுமா? இது உனக்கே நியாயமா படுதா? அவங்கள அனாதையை அனுப்ப போறீங்க? சத்யானி அம்மா வீட்டுக்கு தானே அனுப்ப போறீங்க? ரவி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இதெல்லாம் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. நாளைக்கு அந்த கலா கூட சண்டை போட்டுட்டு இங்கதான் வந்து நிக்க போறீங்க. டேய் ரவி, என்னடா இப்படி சொல்ற? ஒண்ணு இல்ல, நான் எனக்கு பட்டதை சொன்னேன். ரவி, நீ எதுவும் பேச வேண்டாம். அதான் அகிலா அண்ணியை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. குமார், யோசிக்கலாம் வேண்டாம்டா. அண்ணியை கூட்டிட்டு கிளம்பலாம், வா. டேய் இருடா, நீ நினைச்ச மாதிரி என்னால உடனே முடிவெல்லாம் எடுக்க முடியாது. எனக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு நாள் டைம் வேணும்டா. டேய், இவ்வளவு நாள் தள்ளி போட்டது பத்தாதா? இன்னும் ஒரு நாள் டைம் வேணுமா? அதனால என்னப்பா, இத்தனை நாள் பொறுத்தோம், ஒரு நாள் பொறுக்க மாட்டோமா? ஒரு நாள் கழிச்சு இவன் முடியாதுன்னு சொல்லிட்டா? டேய் இல்லடா, நல்ல முடிவா தான் சொல்ல போறேன். அதுக்கு ஜஸ்ட் ஒரு நாள் டைம் கேட்கறேன், அவ்வளவுதான்டா. அவர் விருப்பம் அதுதான், இருந்துட்டு போட்டோம். ஒரு நாள் தானே, அதனால என்ன, பரவாயில்ல. அண்ணியே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? நீ நாளைக்கு வந்து கூட்டிட்டு வந்துரு, வா. இருங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க. உட்காருங்க ஒரு தம்பி. நிமிஷம். சரி வா, வந்து உட்காரு. நிக்குது பாரு. ஏய், வெக்கம் கேட்டவனே, நான் தான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொன்னேன்ல. என்னமோ பழைய லவ்வரை சந்திக்கிற மாதிரி பார்க்கு வான்னு கூப்பிடுற. என்னடா விஷயம்? பழகுன தோஸ்துக்காவது என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியாடா? என்ன விஷயம் சொல்லு. என்னத்த நான் சொல்றது? எந்த வேலையும் இல்ல, சம்பாத்தியம் இல்ல. விஜயா கால் காசு கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறாடா. சாப்பாட்டு கூட பரதேசிக்கு போற மாதிரி தூக்கி போறா. அதாவது போடுறால, சந்தோஷப்படு. என்னடா நீயும் இப்படி பேசுற? நம்ம ராஜுகிட்ட ஒட்டிக்கிட்டாலாவது ஏதோ வர்ற 5-10 வச்சு காலத்தை ஓட்டலாம்னு பார்த்தா சத்யா அதுலயும் மண்ணை போட்டுருச்சு. சத்யா பத்தி பேச உனக்கு அருகதையே கிடையாது. அவளை பத்தி எதுக்குடா பேசுற?
பிளான்ட் வாங்குற விஷயத்துல நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா பாத்துருக்கணும். ஏதோ வாங்குனா அதை வச்சு முன்னேறலாம்னு நினைச்சோம். இப்படி எல்லாம் நடக்கும்னு யாரா கண்டது? ஏண்டா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், அங்க எவ்வளவுடா பாத்துக்கிட்டு இருக்கேன்? நீ வேற வா அங்க பாரு, நம்ம குமார் கட்டியிருக்கானே அகிலா, அவளோட மச்சன மாதிரியே தெரியல? ஆமா, அதுக்கு என்னப்பா? அவங்க கூட 4 பசங்க பேசிட்டு இருக்காங்க பாத்தியா? டேய், ஃப்ரெண்ட்ஸ்னா பேசத்தாண்டா செய்வானுவா? இல்ல, ஈரோட்ல வச்சு குமாரையும் காயத்ரி வெட்டினது கூட இந்த ரவியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. ஏய், எதுக்கு இப்படி உயர வாங்குற? அதுவே செட்டப்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதுக்குடா கண்டதையும் பேசி குழப்புற? டேய் அதுக்கு இல்லடா, நான் போய் பார்த்து ஏய். வந்துடுறேன். இருடா, அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க, அது நமக்கு எதுக்குடா? முதல்ல அங்க பாரு. டேய், நாங்க 4 பேர் ஒன்னாவே இன்டர்வியூ வந்தோம்டா. ஏய், ஒரு முக்கியமான விஷயம்டா. ஈரோட்ல என் கூட படிச்சது நீங்க மட்டும்தான். ஆமா. ஆனா எங்க அண்ணனையும் கூட வந்த பொம்பளையையும் என் பேரை சொல்லி யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்படியா? கொலை முயற்சி கூட நடந்திருக்கு. அத பத்தி உங்க யாருக்காவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியலடா. 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 எனக்கு கூட தெரியலடா. ஆனா இதை வச்சு எங்க வீட்டுல பெரிய பஞ்சாயத்தே நடக்குது. சரி, நீங்க எப்போ ஊருக்கு போறீங்க? நாங்க ஊருக்கு போறதே உங்க கையில தான்டா இருக்கு. என்னடா சொல்றீங்க? வந்த இடத்துல பணம் மிஸ் ஆயிருச்சுடா. 4 பேர் ஈரோடு போகணும். உங்ககிட்ட பணம் இருந்தா குடுறா. யோசிக்காத மாமா, நீ தான் வேலைக்கு போறல, கொஞ்சம் அதிகமா பணம் கொடுறா. லைட்டா சரக்கு போட்டு போறோம். டேய், சரக்குக்கெல்லாம் என்கிட்ட பணம் கேட்க கூடாது. இந்தா ஒழுங்கு மரியாதையா ஊர் போய் சேருங்க. பாத்தியா, முக்கியமா ஏதோ வேலை கொடுத்துருப்பான் போல இருக்கு. அதுக்காகத்தான் அந்த பசங்களுக்கு பணம் கொடுத்துட்டு ஏய், ஃப்ரெண்ட்ஸ்னு இருந்தா பணம் கொடுப்பானுவோ வாங்கிக்குவானுவோ. இதெல்லாம் ஒரு கதையாடா? நீ எதுக்கு வர சொன்ன அதை சொல்லு. அது அத சத்யாவை பத்தி செருப்பாலே அடிப்பேன். சத்யா பத்தி பேசின அவ்வளவுதான். ஏன்னா நினைச்சிட்டு இருக்கோம் உன் மனசுல? இதுக்கு தான் ஃபோன் பண்ணி வர சொன்னியா? பாடா. அது எப்படிக்கா? நீ கூப்பிட்ட உடனே அந்த அகிலா வந்து நின்னா, உன்னை கொன்னுடுவேன்னு கொலவெறியோட இருந்தவாவ அவ பாட்டுக்கு பூம் பூம் மாடு மாதிரி உன் முன்னாடி வந்து நிக்கிறா. உன் கையில ஏதாவது மேஜிக் வச்சிருக்கியா என்ன? பிரகாஷ் எப்படி குமார தூண்டி விடுவான்னு எனக்கு தெரியும். அப்படி அவன் சொல்றத குமார் நம்பினாருன்னா என்ன கொல்றதுக்காக கொலவெறியோட வருவார்னு தெரியும். அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடாதான் நான் அகிலாவை வரவழைச்சேன். அதுதான் எப்படின்னு கேக்குறேன். அகிலா என்னமோ நீ சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிற மாதிரி நின்னுட்டு போனாலே. எல்லாம் நாம பேசுறதுல தாண்டி இருக்கு. யார்கிட்ட எப்படி பேசினா நாம சொல்றத கேட்பாங்கங்கிறது ஒரு தனி கலை. அத வச்சுதான் அவளை வர வச்சேன், பேசினேன். கடைசியா நாம நினைச்சது நடந்துதா இல்லையா? என் மேல கொலை வெறியில வந்த குமார் நெகிழ்ந்து போய் போனாரா இல்லையா? உண்மையாவே இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க எனக்கு தெரியவே தெரியாதுக்கா. ஹாய் மோனி. என்ன குமார் அதிசயமா இருக்கு? உங்க உடன்பிறப்ப என்ன பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் தான் உன்னை பார்க்கணும்னு சொன்னேன், அதான் கூட்டிட்டு வந்தா. மோனிக்குட்டி, அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னியே, கேளு. அம்மா, நீ தானே நம்ம எல்லாரும் அப்பா கூட போய் ஒன்னா இருக்கலாம்னு சொன்ன. இப்ப அப்பா அகிலா சித்தி கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னியாமே. அது ஒண்ணும் இல்லம்மா. அகிலா மேல குழந்தைக்கு வெறுப்பை ஏத்தி விட்டுட்ட. குழந்தை கேட்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அதனால தான் ஸ்கூல்லேருந்து அவளை இங்கே கூப்பிட்டு வந்தேன். அதுக்காக தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். அகிலா, நீ இங்க கூப்பிட்டு குமார் கூட வாழ்னு நீ அட்வைஸ் பண்ணதா இவன் சொன்னான். நான் நம்பல. ஒருவேளை நீ அப்படி அட்வைஸ் பண்ணிருந்தா அதுல உன்னோட உள்நோக்கம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன குமார் இது? நான் எவ்வளவு பாடுபட்டு அகிலாவை கூட்டிட்டு வந்து சமாதானம் செஞ்சு வச்சேன். இப்படி இவனை கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்க? உள்நோக்கம் இருந்திருந்தா நான் அகிலா கூட பேசியிருப்பனா? இல்ல அவளை உங்க கூட வாழ சொல்லி அட்வைஸ் பண்ணிருப்பனா? உள்நோக்கம் இல்லல்ல, அப்ப மோனிய சமாதானப்படுத்து.
என்ன சொல்ற? மோனி மனசுல அகிலா அண்ணி மேல வெறுப்ப வளர்த்து வச்சிருக்க. அகிலா அண்ணி குமார் கூட வாழ்றது எந்த விதத்துல சரின்னு மோனி கேக்குறா. எங்களால பதில் சொல்ல முடியல. நானா இவ மனசுல வெறுப்ப வளர்த்து வச்சேன்? அகிலா அப்படி நடந்துக்கிட்டா, அதனாலதான் இவளுக்கும் அவ மேல வெறுப்பு வந்திருக்கு. அகிலா அண்ணி நடந்துகிட்டதால மோனி காயப்பட்டது என்னமோ உண்மைதான். அதுக்காக அகிலா அண்ணிய ஒரேடியா வெறுக்கிற அளவுக்கு இவ மனசுல கோபம் இல்ல. அது எனக்கும் தெரியும். நீ அகிலா அண்ணியையும் குமாரையும் ஒன்னா சேர்த்து வைக்க ஆசைப்படுறது உண்மைனா, அகிலா அண்ணிய சமாதானப்படுத்துற மாதிரி இப்ப மோனியையும் சமாதானப்படுத்து. காயத்ரி, நீ சொன்னாதான் மோனி கன்வின்ஸ் ஆவா. நீ தான் எப்படியாவது பேசி அவன் மனசை மாற்றணும். அகிலா கிட்ட இதுக்கு முன்னாடி நீ பேசினதை நான் கேட்டேன். மோனியோட மனசை உன்னால மட்டும்தான் மாற்ற முடியும்னு எனக்கு தெரியும். அதனால தான் பிரகாஷ் சொன்னதும் நான் அவளை இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன? மோனிய நான் கன்வின்ஸ் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா, நான் பேசுறேன். சரி, எங்க முன்னாடி பேச வேண்டாம். நாங்க வெளியே நிக்கிறோம். மோனியை கன்வின்ஸ் பண்ணிட்டு எங்களை கூப்பிடு. ஆனா மோனி அகிலா அண்ணியை ஏத்துக்கணும். அப்பதான் நீ நல்ல மனசோட அகிலா அண்ணிய கன்வின்ஸ் பண்ணன நானும் நம்புவேன், இவனும் நம்புவான். புரிஞ்சுதா? வாடா. அம்மா, நீங்க தான் அகிலா சித்தி தப்பானவங்க, கொலகாரின்னு சொன்னீங்க. இப்ப எங்க கூட அகிலா சித்தி இருக்கணும்னு சொல்லிட்டீங்களாமே, அது எப்படிமா? அது ஒண்ணு இல்லடா தங்கம். அம்மா ஒரு தரம் கோவப்பட்டேன். உடனே அப்பா என்ன சொன்னாரு? நான் கெட்டவன்னு சொன்னாரு. நீயும் அதை நம்புனல. இப்போ நான் கெட்டவல்லன்னு புரிஞ்சுதானே நீ என்கிட்ட வந்த? அதே மாதிரிதான். ஓகேமா. அப்பா, என்ன மணிக்குட்டி? அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அகிலா அம்மா ரொம்ப நல்லவங்களாம். அவங்கள நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா. நீங்களும் அகிலா அம்மாவும் ஒன்னு சேரணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. எனக்கும் ஓகேப்பா. ஏய் மோனி, உனக்கு ஓகேவா? சரி வா. ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி. மோனியோட மனசை நீ மாத்திட்ட. இனிமே நிம்மதியா சந்தோஷமா நான் அகிலா கூட வாழ்வேன். இது என்னோட கடமை குமார். உன்னுடைய கடமையை செஞ்சதுக்காக நான் ரொம்ப வரவேற்கிறேன். மோனி மனசை மாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மோனி, குட் பை சொல்லிட்டு வா, போலாம். குட் பை மா. மோனி, குட் பைன்னு சொல்லக்கூடாது, see you ன்னு சொல்லணும். நோ 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 நோ, குட் பை தான். இனிமே அகிலா அண்ணி கூட தான் மோனி இருக்க போறா.
மோனி see you. குமார் சொன்னப்போ நான் நம்பல. இப்ப நீ மோனியை கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் நம்புறேன். நீ ரொம்பவே மாறிட்ட காயத்ரி. இது அப்படியே மெயின்டைன் பண்ண. தேங்க்ஸ் காயத்ரி. நாங்க கிளம்புறோம். அம்மா பாய்மா. என்னக்கா இது? குமார் மாமாவை காக்கணும் நீ ஒரு பிளான் போட்ட. இப்ப அந்த பிளானையே பிரகாஷ் உனக்கு எதிரா திருப்பிட்டான். நீ வச்ச பொறியில நீயே மாட்டிக்கிட்டியே. நான் வச்ச கண்ணி வெடியில என்னையே நிக்க வைப்பா இந்த பிரகாஷ்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த சிச்சுவேஷன்ல மோனிய கன்வின்ஸ் பண்றது தவிர எனக்கு வேற வழியே தெரியல. அதுக்காக தான் மோனிய கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வச்சேன். அதெல்லாம் சரிக்கா. இப்ப அகிலா கூட வாழ போறேன்னு மாமா சொல்லிட்டு போறாரே, அதுக்கு என்ன பண்ண போற? தெரியல. ஆனா இந்த செகண்ட் ஒரு விதத்துல தோத்து போய் தான் நிக்கிறேன். அதுதான் நிஜம். இன்னும் என்னடா யோசனை? ஒரு நாள் வேணும், அரை நாள் வேணும்னு ஸ்கூலுக்கு லீவ் கேட்கற மாதிரி சொல்லிட்டு இருக்க. தப்பு பண்ணாத மனுஷன் யாரு? எல்லாரும் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அகிலா நீ மன்னிப்பு கேட்டுட்டாங்க, நீயும் மன்னிச்சிட்ட. இதுக்கு மேல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு? அண்ணே, இன்னும் ஏன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க? இதுக்கு முன்னாடியாவது காயத்ரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். இப்பதான் அவங்களே அகிலாக்கா கூட சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்னென்ன? குமார், மோனி கூட அகிலாவோட தான் நீ வாழணும்னு சொல்லிட்டா. இன்னும் என்னடா யோசிக்கிற? இதுக்கு மேல ஒன்னும் யோசிக்க வேணாம்டா. உன்னோட வாழ்க்கை நிம்மதியா இருந்தா தாண்டா நீ ஒழுங்கா வேலைக்கு போக முடியும். அப்பதான்டா நீ வேலையில முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீ அகிலாவை கூட்டிட்டு வந்து அவ கூட வாழணும்டா. எவ்வளவு காலம் தாண்டா பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம தனியா இருப்ப? பொன் குழந்தை இருக்கு இல்லையா, அவளும் வளர்ற வயசு. கூட அம்மா ஸ்தானத்துல ஒருத்தி இருந்தாதான் அவளோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அதையும் நீ நினைச்சு பார்க்கணும்ல. டேய், உன்னை தவிர இங்க அத்தனை பேரும் சம்மதம் சொல்லியாச்சு. இங்க எல்லாரும் உனக்காக தான் பாடுபடுறோம். நீ எப்பதான் உன் யோசனையில இருந்து வெளியே வர போற? குமார், நான் கண்ட கனவு பழிச்சிடுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டு இருக்கேன்டா. கூட்டு குடும்பமா ஒத்துமையா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறது உண்மையா இல்லையா? நல்லா வாழணும்னா நீ அகிலா கூட சேர்ந்துதாண்டா வாழணும். தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவா எடுடா. சம்மதிக்கிறேன். டேய், தெளிவா சொல்டா. சம்மதிக்கிறேன்டா. நீங்க எல்லாரும் என்ன குற்றவாளி மாதிரி பாக்குறீங்க. ஆனா உண்மை அது கிடையாது. ஒவ்வொரு தடவையும் அகிலா கிட்ட நான் தான் கெஞ்சிட்டு இருந்திருக்கேன். ஆனா அவன் முறுக்கிட்டு போனான். எங்க சாந்தி முகூர்த்தத்துல இருந்து இந்த வீட்டை விட்டு போனது வரைக்கும் எல்லாம் அகிலா பண்ண தப்பு தான். டேய், அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம்டா. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுற? முடிஞ்சு போன விஷயம் தான். ஆனா அதை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தணும்ல. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே மோனி, சந்தோஷ் 2 பேரும் என் குழந்தைங்க தாங்கிறதுல தெளிவா இருந்தேன். பிரிச்சு பார்த்ததே அந்த அகிலா தான். குமார், அவ மனசு மாறி திருந்தி வந்துட்டாடா. இனிமே அப்படிலாம் பிரிச்சு பார்க்க மாட்டா. அது எனக்கும் தெரியும்பா. ஆனா இனிமே அது மாதிரி எதுவும் நடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கணும். அதனால தான் நான் சொல்றேன். மனசு மாறிட்டதா அகிலா சொல்றா, மன்னிப்பும் கேட்டுட்டா. எங்க 2 குழந்தைங்களும் சந்தோஷமா இருக்க போதுன்னா நான் எதுக்குப்பா வேண்டாம்னு சொல்ல போறேன்? அகிலாவை இந்த வீட்டுக்கு கூட்டு வரல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். எங்களுக்கு அது போதும்டா. நீங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா 100 வருஷம் வாழணும்டா. அத பார்த்து என் மனசு நிறைஞ்சு போகணும். டேய், இனிமே உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்டா. மோனியோட எதிர்காலத்தை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பாடா, என்னால நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்கன்னு நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? இப்ப நீங்க திரும்பவும் சேர போறீங்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்லம்மா. இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன். இந்த விஷயத்த சத்யா கேள்விப்பட்டாலும் ரொம்ப சந்தோஷப்படுவா. சத்யகலா, இதுல உன்னோட பங்கு நிறைய இருக்கு. எங்களுக்கே தெரியாம அகிலா நீ வீட்டுக்கு போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிருக்க. உனக்கு நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாருக்குமே எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லலானே. ஏன்னா அகிலாக்கா மறுபடியும் இந்த வீட்ல வந்து வாழ போறாங்கல்ல. பிரகாஷ், எப்ப போய் அகிலாவை கூட்டிட்டு வர்றது? என்ன ஏதுன்னு பேசி சட்டுன்னு முடிவெடுங்க. இனிமே லேட் பண்ண வேண்டாம்.
இனி பேச ஒண்ணுல நாம போய் கூட்டிட்டு வர வேண்டியதான். தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாங்க உங்களை தேடி வரோம்.